வெல்கம் டு டிஜே எஜுகேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது TN 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 2 பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எக்ஸசைஸ் 2.5 சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் 26 பார்க்க போகிறோம். இப்போ நான் கொஸ்டினை ரீட் பண்ணுறேன். அருண் lent ₹5,000 to Balaji for 2 years and ₹3,000 to Charles for 4 years on simple interest at the same rate of interest and received ₹2,200 in all from both of them as interest. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, given பாலாஜி கிட்ட பிரின்சிபல் அதாவது ₹5,000 கொடுத்துருக்காரு. நம்பர் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 இயர்ஸ். அதே மாதிரி சார்லஸ் அப்படிங்கிறவர்கிட்ட வந்துட்டு பிரின்சிபல் வந்து ₹3,000 கொடுத்துருக்காரு. நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். ஓகேவா? இவங்க ரெண்டு பேருக்குமே அவர் வந்து ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் போட்டிருக்காரு. அப்போ பாலாஜிக்கு வந்து R1 போடுவோம், சார்லஸ் வந்து R2 போடுவோமா? ஸோ அது ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவல், R1 ஈக்குவல் டு R2. அப்போ R1 போட்டிருக்கோம். ஓகேவா? இவங்க ரெண்டு பேர்கிட்ட சேர்ந்து அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறாருல, அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹2,200. அதனால தான் I1 + I2 அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா I ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100 தானே. ஸோ அப்போ I1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா P1 N1, இங்கே வந்து நம்ம ஆக்சுவலாக R1 அப்படின்னு போடணும் டிவைடட் பை 100 ப்ளஸ் P2 N2 R2 டிவைடட் பை 100 அப்படின்னு போடணும். ஆனால் இங்கே நமக்கு ரெண்டு பேருக்குமே ஒரே இன்ட்ரெஸ்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவர் வாங்கியிருக்காரு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால நம்ம R1 போட்டதுனால இந்த R1க்கு பதிலாக நம்ம R2க்கு பதிலாக நம்ம R போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூ ஃபுல்லாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 5,000 மல்டிப்ளை 2 மல்டிப்ளை R டிவைடட் பை 100 ப்ளஸ் P2 என்னது 3,000 மல்டிப்ளை 4 மல்டிப்ளை R டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 2,200. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறேன். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அப்போ 52 மட்டும்தான் இருக்குது. அப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 100 வந்துடும். 100 R ப்ளஸ்ஸு இங்கே பாருங்கள், இதுவும் சிம்பிளிஃபை. இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல். ஸோ பேலன்ஸ் வந்துட்டு 34 தான் இருக்குது. ஸோ 120 R ஈக்குவல் டு 2,200. அப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா? 100ஐயும் 120ஐயும் ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 220 R ஈக்குவல் டு 2,200 வரும். அப்போ R மட்டும் வச்சுட்டு இங்கே இருக்கிற 2,200 அந்த பக்கம் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகிறப்ப ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அப்போ கீழே டினாமினேட்டராக வந்துடும். அப்போ R ஈக்குவல் டு 2,200 டிவைடட் பை 220. அப்போ இங்கேயுமே பாருங்கள், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சா? இங்கே வந்து 22 இருக்கா? ஸோ 122 சார் 22. அதே மாதிரி இங்கேயும் 120 சார் 22, ரிமைனிங் 0 அப்படியே இருக்குங்க. அப்போ R வந்து எவ்வளவு? 10. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதில் எழுதணும்? பர்சன்டேஜில் எழுதணும். ஸோ பர் ஆனம். அப்போ R வந்து ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரே இதை வேல்யூவாக வச்சுக்கணும். R வந்துட்டு 10%. இப்போ 27th சம் பார்க்கலாம். இஃப் யூர் பிரின்சிபல் இஸ் கெட்டிங் டபுள்டு ஆஃப்டர் 4 இயர்ஸ் தென் calculate the rate of interest அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிண்ட் வந்துட்டு let P equal to ₹100 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம let the principal P equal to ₹1000 வச்சிட்டோம். இப்போ ஆஃப்டர் 4 இயர்ஸ் தானே, அப்போ N equal to 4 இயர்ஸ். ஓகேவா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ R தான் வந்துட்டு நமக்கு தேவை. அப்போ ஆஃப்டர் 4 இயர்ஸு A வந்துட்டு டபுள்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ A ஈக்குவல் டு இப்போ பியோட இப்போ இங்கே பாருங்கள், A ஈக்குவல் டு P ப்ளஸ் I. இதில் தான் இது வந்துட்டு அமௌண்ட்டு, இதுதான் வந்துட்டு டபுள் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு நமக்கு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க 100. அப்போ டபுளாக இருக்குன்னா என்னது? A ஈக்குவல் டு 200 தானே வரும், டபுள்டு. ஓகேவா? அப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும், P ப்ளஸ் I ஈக்குவல் டு A. அப்போ நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் தானே தெரியாது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு ஏக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க? 200 மைனஸ் இந்த பக்கம் இருக்கிற P வந்துட்டு ஈக்குவல் டு ரைட் சைடு போகிறப்ப வந்துட்டு மைனஸ் P அப்படியே மாறிடும். இந்த Pக்கு பதிலாக தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இன்ட்டு வந்துட்டு
100 கொடுத்துருக்காங்களா, அப்போ 200 மைனஸ் 100, அப்போ I ஈக்குவல் டு 200. இது ஆஃப்டர் 4 இயர்ஸ். இப்போ நமக்கு I கிடச்சிருச்சு, அதே மாதிரி பிரின்சிபலும் கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம ஃபைண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? அப்போ I ஈக்குவல் டு பேசிக் ஃபார்முலா நான் உங்களுக்கு கீ பாயிண்ட்டை சொல்லியிருக்கேன். I ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. அப்போ அந்த வேல்யூ ஃபுல்லாக எல்லாமே அந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ PNR டிவைடட் பை இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 100. ஓகேவா? அப்போ பிரின்சிபல் 100 மல்டிப்ளை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேவா? 4 மல்டிப்ளை ஆர் நமக்கு தெரியாது டிவைடட் பை 100 ஈக்குவல் டு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 100 நம்ம போட்டுட்டோம். அப்போ நமக்கு தெரியாத வேல்யூவை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு கீழே இருக்கிற டினாமினேட்டர் இருக்கிற 100 இந்த பக்கம் போகிறப்ப நியூமரேட்டரில் வந்துடும். அப்போ 100 மல்டிப்ளை 100 டிவைடட் பை இங்கே இருக்கிற நியூமரேட்டர் வந்து இங்கே டினாமினேட்டரில் வந்துடும். அப்போ 100 மல்டிப்ளை 4. அப்போ ஒரு 100க்கு ஒரு 100 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் 100 மல்டிப்ளை 4 மட்டும் தான் இருக்குது. ஸோ இது வந்து டிவிசிபிள் பை 4. அப்போ 1 4s are 4, கீழே வந்து 2 4s are 8. ரிமைனிங் 2 இருக்கா, 2 0 கிட்ட கொண்டு போங்க. அப்போ 20 வந்துடும். அப்போ 5 4s are 20. அப்போ 25 மட்டும்தான் நமக்கு தேவை. ஆர் ஈக்குவல் டு 25. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் நம்ம போடணும். ஓகேவா? பர் ஆனம். அப்போ இதுதான் வந்துட்டு ஆன்சர் 25%. இதோட சாப்டர் 2 ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளே சேனலில் போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.